3 முறை எம்எல்ஏ, 1 முறை அமைச்சர் பதவி. இப்போது கரண்ட்டாவும் நீ அமைச்சராகவும் இருக்கீங்க. மிக முக்கியமான பொறுப்புகள வந்து தமிழக முதல்வர் உங்களுக்கு குடுத்தாரு. ஓபிசி மினிஸ்ட்ரி உங்களுக்கு குடுத்தாங்க. அதேபோல மின்சாரத்துறை, அதேபோல போக்குவரத்து துறை. ஆ அமைச்சரவைக்கு நீங்க புதுசு. உங்கள நம்பி வந்து அந்த அமைச்சரவை பொறுப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் உடைய அந்த விஷயத்த நாம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சட்டசபை பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறத வச்சு தான் சட்டசபையில் வந்து ஒரு முறை முதல்வர் வந்து பேச வேண்டியதான் முடிவில் இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக. ஆனால் அப்போ தேர்தல் பிரச்சார பயணம் வெளியில் அப்போ போயிருந்தாங்க. அந்த நமக்கு நாமே பயணம்னு. அந்த நேரத்தில் அவங்க பேச வேண்டிய அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் என்ன பேச சொன்னாங்க. அந்த நம்பிக்கை முதல்வருக்கு என் மீது இருந்தது. சப்ஜெக்டை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், பயப்படாமல் பேசுவேன் அப்படிங்கிறது. அந்த வாய்ப்பு அமைச்சராக வரும்போது முதல்ல பிற்பட்டோர் நலத்துறை கொடுத்தாங்க. ஒரு வருடம் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்தாங்க என்னன்னு எனக்கு தெரியல. போக்குவரத்துறை அந்த வாய்ப்பை வந்து வழங்கினாங்க. வழங்கும்போது நானே முதல்வருக்கே சொன்னேன், எனக்கு இது பெரிய துறையாக கொடுக்குறீங்க, எனக்கு பயமாக தானே இருக்குன்னு. முதல்வர் சொன்னாங்க, சங்கர் நீ செய்யலாம், செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, தைரியமாக செய்யுங்க அப்படின்னாங்க. ஒரு சவாலான துறை. ஏன்னா மிகப்பெரிய தொழிலாளர் இருக்கக்கூடிய துறை, தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய துறை, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் நேரடியாக பயன்படுத்துகிற துறை, வெரி சென்சிட்டிவ். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய கத்தி மேல் நடக்கிற மாதிரியான. ஆமாம். அந்த நேரத்தில் வர